காவேரி தான் கர்ப்பமா இருக்கிறத சொன்னதும் விஜய் சந்தோஷப்படுறத பாக்குறதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி விஜய் கிட்ட தான் கர்ப்பமா இருக்கிறத சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. அடுத்து காவேரி எனக்கு தலை சுத்திக்கிட்டே இருக்குதுங்க, வாந்தியா வந்துகிட்டு இருக்கு, மயக்கமா இருக்கு, என்னால சாப்பிடவே முடியல, எதை சாப்பிட்டாலும் மாட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம், அங்க போயிட்டு செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா, இன்னும் நான் வீட்டுலவே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அவங்க அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க காவேரியன். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அங்க போய் செக்அப் பண்றாங்க. எல்லாமே நார்மலா இருக்கு, பேபி ஹெல்த்தியா இருக்கு. இன்னொரு சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு ட்வின் பேபிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்வின்ஸ் சொன்ன உடனேயும் விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 2 குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி இங்க பாத்தியா, நமக்கு 2 குழந்தைங்க, 2மே பெண் குழந்தைங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட சொல்றாங்க. ஒண்ணு காவேரி இல்ல, ஒண்ணு குட்டி விஜய், இன்னொன்னு குட்டி காவேரி அப்படி சொல்றாங்க. இல்ல எனக்கு 2மே குட்டி காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நீங்க மட்டும் குட்டி விஜய் வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க, குட்டி காவேரி தான் வேணுங்கிறீங்க, எனக்கும் குட்டி விஜய் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி சரி உன் ஆசைப்படியே இருக்கட்டும், ஏன்னா கர்ப்பமா இருக்கும்போது யார் என்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நீ சொல்ற மாதிரியே குட்டி விஜய் ஒண்ணு குட்டி காவேரி ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.